டைரிங் ஸ்டைலுக்கு வணக்கம். டியூப்லென்ஸ்ன்ற முக்கிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நொங்கு இருக்குது. இந்த நொங்கு வந்து சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஆயுள் கடை நீடிக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த பனை மரம் வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஆனால் அது பயன் தந்துருச்சுன்னா அந்த பயன் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 120 வருஷங்களுக்கு மேலே வந்து இந்த பனை மரம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ புரியுதா எதுக்கு வந்து நம்ம வந்து பொறுமையாக எல்லா விஷயம் இப்போ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நம்ம வந்து செங்கல்ல இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம்னா முதல்ல முந்திட்டு போனோம்னா நம்ம கீழே அடிக்கலை தான் தொடுவோம். பொறுமையாக இருந்தோம்னா நம்ம மேலே இருக்க அஸ்திவாரத்தையே தொடுவோம். அதனால நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து அனைத்து பயன்களையும் பெறுவோம். வந்து மண்ணில் வளர்றதுனால இது வந்து நிறைய சத்துக்கள் எடுத்துக்கிறதுனால நம்ம சாப்பிட்றப்பையும் இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம உடலுக்கு ரொம்பவே சத்துக்களையும் தருது. இது மூலமா பனை ஓலை, அதாவது இந்த பனை ஓலை, இந்த மனம் வரப்ப பனை ஓலை இருக்கிறதுனால இந்த முன்னாடிலாம் தட்டு மரம் இலையும் இது பழம் மட்டும் பயனில்லாம இலையும் பயனாதான் இருக்கு. ஏன்னா பனை ஓலையிலாம் முதல்ல எல்லாம் என் தாத்தா சொல்லியிருக்காரு, இதுலதான் இனிப்பு இல்ல சாப்பாடு வாங்குறதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களாம். பார்சல்லாம் அப்பெல்லாம் அப்படி மாதிரி கவர்லாம் கிடையாது. ஏதாவது விசேஷம் ஃபங்க்ஷனா கூட இந்த பனை ஓலையை பாயினே வச்சிருப்பாங்க. பனை ஓலையவே கட்டி பாயா செஞ்சு வைக்கோல் வச்சு அதுக்கு வெள்ளை வேஷ்டியை விரிச்சு தான் சாப்பாடே போடுவாங்களாம். அதனால நீங்களும் நம்மளுடைய இந்த பனை மரத்தை மறந்துடாம இங்கே பணம் கிடைச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்பவே நன்மையை தரும். இப்போ நானும் வந்து நொங்கு சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, பதனி இருக்குது. இப்போதான் முதல் தடவை நான் பதனி சாப்பிட போறேன். ரொம்பவே அருமையா இருக்கு. கடையில் வாங்கி குடிக்கிற ஜூஸை விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு.